ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்ல இருக்க சாபக்கேடு என்னன்னு தெரியுமா? அந்த டிஸ்டன்ஸ் தான். ஏன்னா ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப்போட பேஸே ரியல் லைஃப் கனெக்ஷன்ல தான் இருக்கு. இன்டர்நெட் கனெக்ஷன்ல கிடையாது. ஹியூமன் பாண்டிங்கை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான ஹார்மோன் ஆக்சிடோசின் தான். அண்ட் அது செக்ரீட் ஆக ஐ கான்டாக்ட், டச் அண்ட் ஃபிசிக்கல் ஸ்பேஸை ஷேர் பண்ணுறது ரொம்ப தேவையாக இருக்குது. ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் அது ரொம்ப மிஸ் ஆகுது. உங்களால் அவங்கள டச் பண்ண முடியாது, ஃபீல் பண்ண முடியாது, அவங்களோட பாடி லாங்குவேஜை புரிஞ்சுக்க முடியாது. இந்த மாதிரி இருக்கும்போது ஹியூமன் பிரெயின் வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோஸை தான் இமேஜின் பண்ணிகிட்டே இருக்கும். அவங்க அப்படி என்ன பிஸியாக இருக்காங்க, ஒருவேளை வேற யார் கூடயும் இருக்காங்களோ, நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லையா அப்படின்னு 1008 கேள்வி தோணும். இதுக்கு அர்த்தம் உங்களுக்கு ட்ரஸ்ட் இல்லைன்னு கிடையாது, வெறும் பயாலஜிக்கல் மிஸ்மேட்ச் தான். அண்ட் இது ஒரு பாயிண்ட்ல ரொமான்ஸை ஆங்ஸைட்டி ஆகும், இன்டிமெசியை இன்செக்யூரிட்டி ஆகும், லவ் அப்படியே காணாம போயிடும். அதுக்காக லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் ஒர்க் ஆகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்படி லாங் டிஸ்டன்ஸ்ல இருந்தா அதுக்கு ஒரு எண்ட் பாயிண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க. ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ற மாதிரி பிளான் பண்ணுங்க. அப்போதான் உங்க ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்ற முடியும். ரிலேஷன்ஷிப்னாலே எஃபர்ட்ஸ் தான். ஆனால் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்னு வந்துட்டா எவ்வளோ டிஸ்டன்ஸோ அவ்வளோ எஃபர்ட்ஸ் போடணும். ரெடி ஆயிக்கோங்க.